ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி சத்து மாவில் ஒரு ஸ்நாக்ஸ் பண்ண போகிறேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல சத்து மாவை சல்லடையில் நல்லா சலித்து எடுத்துக்கணும். அப்போ தான் அதில் இருக்கக்கூடிய தூசியெல்லாம் போகும். மாவை நல்லா சலித்து எடுத்தாச்சு. அப்புறமா இதை வேறு ஒரு அடிகனமான பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். மாவை அடிகனமான பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு. அப்புறமா கொஞ்சம் தேங்காய் துருவல் வேணும். நான் சின்ன ஒரு முறை தேங்காய் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணால் கொஞ்சம் பெரிய தேங்காய் முறையாகவே எடுத்துக்கலாம். தேங்காய் கொஞ்சம் நிறைய சேர்த்தா நல்லாயிருக்கும். தேங்காய் துருவலை மாவு கூட சேர்த்துக்கலாம். அப்புறமா ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தான் நாம் அடுப்பில் வச்சு இதை வறுத்து எடுக்க ஆரம்பிக்கணும். அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு நாம் அந்த மாவை இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இந்த பாத்திரத்தில் போட்டு மாவை வறுக்கும்போது இது அடி பிடிக்காது. நம்ம ரொம்ப நேரம் நல்லா வறுத்து எடுக்க முடியும். அதனால தான் நான் இந்த பாத்திரத்துக்கு மாற்றிக்கிட்டேன். நாம் இதை கிண்டி கொடுத்து வறுக்க ஆரம்பிக்கணும். இந்த மாவில் உள்ள பச்சை ஸ்மெல்லாம் போயிட்டு நம்ம சேர்த்துருக்கக்கூடிய தேங்காய், ஜீரகம் அந்த மணம் நல்லா வரணும். அது மட்டும் இல்லை, இந்த மாவு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரணும். அது வரைக்கும் நம்ம கிண்டி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், இப்போ எப்படி நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்துடுச்சு. இதே மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இது நம்ம சாப்பிடும்போது மிக்சர் சாப்பிட்ட மாதிரி நல்லா மொறுமொறான்னு இருக்கும். நல்லா வறுத்ததுக்கப்புறமா இதை ஆற விட்டுறணும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம இதை ஒரு டப்பாவில் தட்டி வச்சுக்கலாம். தேவையான போது நம்ம கொஞ்சமாக எடுத்துக்கணும். எடுத்துட்டு அதில் கொஞ்சம் சீனி சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். யாரெல்லாம் இந்த மாதிரி சாப்பிட்ருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இது மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய். சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு.